நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சாதாரணமானதில்ல. மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான, அதே சமயம் அதிகப்படியான மர்மங்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம ஆழமா அலசப் போறோம். அதுதான் தி கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. எகிப்துல இருக்கிற இந்த பிரமிடை பத்தி நமக்கு என்ன தெரியும்? ஸ்கூல்ல படிச்சிருப்போம், இது ஒரு கல்லறை, ஃபாரோ மன்னர்களுக்காக கட்டப்பட்டதுன்னு. ஆனா உண்மையை தோண்டி பார்த்தா அங்க கிடைக்கிற விஷயங்கள் நம்ம அறிவியலுக்கே சவால் விடுற மாதிரி இருக்கு. ஒரு பழைய அரபு பழமொழி இருக்கு: மனிதன் காலத்தை கண்டு பயப்படுகிறான், ஆனால் காலம் பிரமிடுகளை கண்டு பயப்படுகிறது. இந்த வரி சும்மா சொல்லலங்க. 4500 வருஷமா வெயில், மழை, காற்று, நிலநடுக்கம்னு எல்லாத்தையும் தாங்கி ஒரு கீறல் கூட விழாம கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு பின்னால இருக்கிற அந்த இன்ஜினியரிங் என்ன, அந்த டெக்னாலஜி என்ன? நாம இன்னைக்கு இந்த அறிக்கையில சும்மா மேலோட்டமா பார்க்காம ஒவ்வொரு கல்லையும் புரட்டி பார்க்க போறோம். இது எப்படி கட்டினாங்க, உள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ள மறைஞ்சிருக்க கணிதம் என்ன, இது உண்மையிலேயே கல்லறையா இல்ல ஒரு மிஷினா? நவீன ரோபோக்கள் உள்ள போய் என்ன கண்டுபிடிச்சிருக்கு? 2025ல நடந்த லேட்டஸ்ட் ஸ்கேன் வரைக்கும் எல்லாத்தையும் அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு மேய போறோம். இது ஒரு சினிமா கதை மாதிரி இருக்கும், ஆனா ஒவ்வொரு வரிக்கும் பின்னாடி ஆதாரம் இருக்கு. வாங்க அந்த பாலைவனத்துக்குள்ள போவோம். முதல்ல இந்த பிரமிடோட அளவை பத்தி பேசுவோம். சும்மா தூரத்துல இருந்து போட்டோல பாக்குறப்போ அது ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி தெரியலாம். ஆனா கிட்ட போய் நின்னாதான் அதோட அசுரத்தனமான பிரம்மாண்டம் புரியும். இந்த கிரேட் பிரமிட் குஃபு மன்னருக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதோட ஒரிஜினல் உயரம் 146.6 மீட்டர், அதாவது சுமார் 481 அடி. இது எவ்வளவு ஒசரம்னு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஊர்ல இருக்கிற தாஜ்மஹாலை விட இது கிட்டத்தட்ட 2 மடங்கு ஒசரம். குதுப் மினாரை விட 2 மடங்கு பெருசு. 1311ஆம் வருஷம் இங்கிலாந்துல லிங்கன் கத்தீட்ரல் கட்டுற வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 3800 வருஷமா உலகத்துல மனுஷன் கட்டின மிக உயர்ந்த கட்டிடம் இதுதான். கற்களின் கணக்கு. இப்பதான் விஷயமே ஆரம்பிக்குது. இந்த பிரமிட் முழுக்க முழுக்க கற்களால ஆனது. செங்கல் கிடையாது, சிமெண்ட் கிடையாது. மொத்தம் எத்தனை கற்கள் தெரியுமா? சுமார் 23 லட்சம் கற்கள். ஒரு கல்லோட எடை சாதாரணமா 2.5 டன்ல இருந்து ஆரம்பிச்சு 15 டன் வரைக்கும் இருக்கு. சில கற்கள், அதாவது உள்ள இருக்கிற மன்னர் அறையின் கூரையில இருக்கிற கிரானைட் கற்கள், ஒவ்வொன்றும் 50ல இருந்து 80 டன் எடை கொண்டவை. ஒரு யானையோட எடை தோராயமா 5 டன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கல்லுங்கிறது 10ல இருந்து 15 யானைகளுக்கு சமம். இத தூக்கி 480 அடி உசரத்துக்கு கொண்டு போய் எப்படி வச்சாங்க? எகிப்தியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரமிட் 20 வருஷத்துல முடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இத பாருங்க, 20 வருஷத்துல முடிக்கணும்னா அவங்க வருஷம் முழுக்க லீவ் இல்லாம இரவும் பகலும் வேலை செஞ்சா கூட ஒவ்வொரு 5 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு பெரிய கல்லை வெட்டி கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி இடத்துல துல்லியமா வைக்கணும். இது சாத்தியமா? இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன கிரேன், லாரி, ரோடு வசதி வச்சு கூட இவ்வளவு வேகமா இவ்வளவு துல்லியமா செய்ய முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இந்த பிரமிட் கட்டுறதுக்கு பயன்படுத்தின சுண்ணாம்பு கற்கள் அங்கேயே கீசா பீடபூமியில கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஆனா உள்ள முக்கியமான இடங்கள்ல பயன்படுத்தின கிரானைட் கற்கள் அங்க கிடைக்காது. அது அஸ்வானுங்கிற இடத்துல இருந்து வரணும். அஸ்வான்ல இருந்து கீசாவுக்கு சுமார் 800 கிலோமீட்டர், அதாவது 500 மைல். 50 டன் எடை கொண்ட கல்ல 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு நைல் நதி வழியா படகுல கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு திட்டமிடல் வச்சிருப்பாங்க? நைல் நதியிலிருந்து பிரமிடு இருக்கிற இடத்துக்கு தண்ணீர் கால்வாய்கள் வெட்டி அது மூலமா படகுகளை நேரா பிரமிடு பக்கத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீர்விசை மற்றும் மதகுகள் சிஸ்டத்தை பயன்படுத்தி கற்களை மேலே ஏத்திருக்கலான்னு சில புது தியரிகள் சொல்லுது. அதாவது லிஃப்ட் மாதிரி தண்ணிய வச்சு கல்லை மேலே ஏத்துறது. இதெல்லாம் கேட்கவே சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்குல்ல. பொதுவா எல்லாரும் சொல்ற விளக்கம் என்னன்னா, ஒரு பெரிய சாய்வு தளம் அமைச்சு அதுல தொழிலாளர்கள் கயிறு கட்டி கல்லை இழுத்துட்டு போனாங்கன்னு. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. 146 மீட்டர் உயரத்துக்கு நேரா ஒரு சாய்வு தளம் அமைக்கணும்னா அந்த சாய்வு ரொம்ப செங்குத்தா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கல்லை இழுக்க முடியாது. 10 டிகிரி சாய்வுல அமைக்கணும்னா கூட அந்த ரேம்ப் 1.6 கிலோமீட்டர் நீளத்துக்கு போகும். அந்த ரேம்பை கட்டுறதுக்கே பிரமிடு கட்டுற அளவுக்கு கற்கள் தேவைப்படும். அதனால தான் பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் ஜீன் பியர் ஹூடின் ஒரு புதுமையான ஐடியாவை சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரமிடுக்கு வெளியே ஒரு சின்ன ரேம்ப் இருந்திருக்கும், அது அடிப்பகுதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிரமிடுக்கு உள்ளேயே சுவரை ஒட்டி ஒரு சுருள் வடிவ சுரங்கம் இருந்திருக்கும். அது வழியா தான் கற்களை மேலே கொண்டு போயிருப்பாங்க. 1986ல நடந்த ஒரு ஸ்கேன்ல பிரமிடு சுவருக்கு உள்ள குறைவான அடர்த்தி கொண்ட ஒரு அமைப்பு சுருள் வடிவில போறது தெரிஞ்சுது.
இது ஹூடினோட தியரிக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. இன்னைக்கும் அந்த இன்டர்னல் ரேம்ப் உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கட்டுமானம் பெருசுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட துல்லியம் இருக்கே, அதுதான் நம்மள தலை சுத்த வைக்குது. 4500 வருஷத்துக்கு முன்னாடி திசைகாட்டி கிடையாது, லேசர் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. ஆனா அவங்க கட்டின இந்த கட்டிடம் வடக்கு திசையை எவ்வளவு துல்லியமா பாக்குது தெரியுமா? நம்ம பூமி பந்து சுத்துற அச்சு இருக்குல்ல, அந்த வட துருவத்தை நோக்கி தான் பிரமிட் அமைஞ்சிருக்கு. காந்த வடக்கு வேற, உண்மையான வடக்கு வேற. பிரமிடு உண்மையான வடக்க காட்டுது. அதோட துல்லியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, வெறும் 3/60 டிகிரி, அதாவது 0.05 டிகிரி பிழை மட்டும்தான் இருக்கு. 17ஆம் நூற்றாண்டுல கட்டின பாரிஸ் அப்சர்வேட்டரி கட்டிடத்தை விட இது துல்லியமானதுன்னு சொல்றாங்க. இதை எப்படி பண்ணாங்க? கிளென் டேஷ்ங்கிற ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, சம இரவு நாளப்போ ஒரு குச்சியோட நிழலை வச்சு இந்த திசையை அவங்க கணிச்சிருக்கலாம். அதுவும் அந்த இலையுதிர் கால சம இரவு நேரத்தை பயன்படுத்தி இருக்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா மித்த நேரங்கள்ல நிழல் கோணலா விழும். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம். தரையில இருந்து பார்த்தா பிரமிடுக்கு 4 பக்கம்தான் தெரியும். ஆனா ஆகாயத்துல, அதுவும் சரியான வெளிச்சம் படுற நேரத்துல பார்த்தா பிரமிடுக்கு மொத்தம் 8 பக்கங்கள் இருக்கிறது தெரியும். ஆமாங்க, ஒவ்வொரு பக்கத்தோட மைய பகுதியும் லேசா உள்ள வளைஞ்சிருக்கும். இது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு. 1940ல பி. குரோவ்ஸ்ங்கிற பிரிட்டிஷ் விமானி பிரமிட் மேல பறந்து போகும்போது ஒரு போட்டோ எடுத்தாரு. அப்போ சூரியன் மறையிற நேரம். அந்த நிழல் விழுறப்போ தான் தெரிஞ்சுது பிரமிடோட ஒவ்வொரு பக்கமும் பாதியா பிரிஞ்சிருக்குன்னு. இது எதுக்காக? சிலர் இது கட்டமைப்பு ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சிலர் இது சம இரவு நாட்களை துல்லியமா காட்டுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு வானியல் கடிகாரம்னு சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும்தான் இந்த நிழல் விளையாட்டு தெரியும். எகிப்தியர்களுக்கு கணிதம் தெரியாது, அவங்க சும்மா அடுக்கினாங்கன்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. இந்த பிரமிட் ஒரு கணித புத்தகம். பை, அதாவது பை, பிரமிடோட அடிப்பக்க சுற்றளவை அதோட உயரத்தால வகுத்து பாதியாக்குனா கிடைக்கிற விடை 3.14159. இதுதான் பையோட மதிப்பு. அதாவது ஒரு வட்டத்தோட சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் உள்ள விகிதம். இது தற்செயலா அமைஞ்சதா? ஃபி, அதாவது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லப்படுற 1.618 விகிதமும் பிரமிட்ல இருக்கு. பிரமிடோட ஒரு பக்க முக்கோணத்தோட பரப்பளவுக்கும் உயரத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த விகிதத்துல இருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பூமி உருண்டைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பூமியோட ஆரம் மற்றும் சுற்றளவு பற்றிய அறிவு அவங்களுக்கு இருந்திருக்கலாம்னு ஜான் டெய்லர் போன்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ நாம பிரமிடுக்குள்ள போக போறோம். நிஜமாவே உள்ள போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. 820 கிபி வரைக்கும் பிரமிடுக்குள்ள போற வழி யாருக்கும் தெரியாது. பழைய வாசல் தரைமட்டத்திலிருந்து சுமார் 56 அடி ஒசரத்துல மறைக்கப்பட்டிருந்தது. அல் மாமூன்கிற பாக்தாத் கலீஃபா தான் முதல்ல இத உடைச்சு திறந்தாரு. அல் மாமூன் உள்ள பெரிய புதையல் இருக்கும், முன்னோர்களின் ஞானம் இருக்கும்னு நம்பி வந்தாரு. ஆனா வழி தெரியல. அதனால அவரோட ஆட்கள் பாறைகளை நெருப்பு மூட்டி சூடுபடுத்தி, அப்புறம் குளிர்ந்த வினீகரை ஊத்தி பாறைகளை வெடிக்க வச்சு ஒரு சுரங்கத்தை தோண்டினாங்க. இது கொள்ளையர்களின் சுரங்கம்னு அழைக்கப்படுது. இன்னைக்கு டூரிஸ்ட் எல்லாம் இந்த வழி மூலமா தான் உள்ள போறாங்க. அவங்க உள்ள போய் பார்த்தப்போ அங்க புதையலும் இல்ல, மம்மியும் இல்ல, ஒரு காரியான சவப்பெட்டி தான் இருந்துச்சு. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே யாராவது உள்ள போயிருப்பாங்களா, இல்ல உள்ள ஒண்ணுமே வைக்கலையா? உள்ள நுழைஞ்சு குறுகலான பாதைகள் வழியா ஏறி போனா நாம போய் நிக்கிற இடம் தி கிராண்ட் கேலரி. இது ஒரு பிரமிக்க வைக்கிற இடம். 47 மீட்டர் நீளம், 8.6 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு சாய்வான மண்டபம். இதோட கூரை இருக்கே, அது கார்பெல்ட் முறையில கட்டப்பட்டிருக்கு. அதாவது கற்களை அடுக்கடுக்கா உள்ள தள்ளி வச்சு மேலே போக போக குறுதலாகும் மாதிரி அமைச்சிருக்காங்க. மொத்தம் 7 அடுக்குகளா இந்த கற்கள் இருக்கு. இந்த கேலரி எதுக்கு? இது சும்மா நடந்து போற பாதையா, இல்ல வேற ஏதாவது காரணமா? இந்த கேலரியோட சுவர்கள்ல குறிப்பிட்ட இடைவெளியில பள்ளங்கள் இருக்கு. இதுல ஏதோ இயந்திரம் அல்லது மரச்சட்டங்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. சிலர் இது ஒரு பெரிய லிஃப்ட் அல்லது கவுண்டர்வெயிட் சிஸ்டம் இயங்கின இடமா இருக்கலாம்னு சொல்றாங்க. கேலரிய கடந்து போனா வர்றதுதான் பிரமிடோட இதயம், மன்னர் அறை. இந்த அறை முழுக்க முழுக்க அஸ்வான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட சிவப்பு கிரானைட் கற்களால ஆனது. சுவர்கள், தரை, கூரை எல்லாமே கிரானைட். இங்கதான் அந்த மர்மமான சவப்பெட்டி இருக்கு. இந்த சவப்பெட்டி ஒரு ஒற்றை கிரானைட் கல்ல குடைஞ்சு செய்யப்பட்டது. ஆச்சரியம் என்னன்னா, இந்த பெட்டி அந்த அறையோட வாசலை விட பெருசு. அப்போ பிரமிட் கட்டும்போதே இந்த பெட்டிய உள்ள வச்சிட்டு தான் மேல கட்டியிருக்காங்க.
இந்த பெட்டியோட ஒரு மூலை உடைஞ்சிருக்கு. அல்மாமூன் உள்ள வரும்போதே இது இப்படித்தான் இருந்ததா இல்ல அதுக்கப்புறம் யாராவது உடைச்சாங்களான்னு தெரியல. இந்த அறையில ஒரு விசித்திரமான தன்மை இருக்கு. இங்க சத்தம் போட்டா அது வித்தியாசமா எதிரொலிக்கும். டாம் டான்லிங்கிற சவுண்ட் இன்ஜினியர் இங்க ஆராய்ச்சி பண்ணாரு. அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இந்த அறை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிருது. அதுவும் முக்கியமா 16 ஹெர்ட்ஸ் போன்ற இன்ஃப்ரா சவுண்ட் ஃப்ரீக்வென்சி இங்க இருக்கு. இது மனித காதுக்கு கேட்காது, ஆனா உடம்புல ஒரு விதமான மாற்றத்தை, பயத்தை அல்லது பரவசத்தை ஏற்படுத்தும். 1798ல நெப்போலியன் எகிப்துக்கு படையெடுத்து வந்தாரு. அப்போ இந்த மன்னர் அறைக்குள்ள ஒரு ராத்திரி தனியா தங்கணும்னு ஆசைப்பட்டாரு. உள்ள போய் படுத்தாரு. மறுநாள் காலையில வெளிய வந்தப்போ அவர் முகம் வெளிரி போய் நடுங்கிக்கிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்ல. அவர் உள்ள எதை பார்த்தாரு, இல்ல எதை உணர்ந்தாரு? அந்த அறையோட அதிர்வுகள் அவரோட மனநிலைய மாத்திருச்சா? இங்கதான் கதை திரும்புது. இதுவரைக்கும் இத கல்லறைன்னு பார்த்தோம். ஆனா கிறிஸ்டபர் டன்ங்கிற என்ஜினியர் இல்ல, இது ஒரு பவர் பிளான்ட்னு அடிச்சு சொல்றாரு. அவர் முன்வைக்கிற வாதங்கள் எல்லாம் டெக்னிக்கலா இருக்கு. சர் ஃபிளிண்டர்ஸ் பெட்ரிங்கிற ஆர்கியாலஜிஸ்ட் எகிப்துல ஒரு கிரானைட் துண்டை கண்டுபிடிச்சாரு. அது ஒரு துளையிடும் கருவி மூலமா எடுக்கப்பட்ட மாதிரி இருந்தது. அந்த துளையில ஒரு சுருள் வடிவ கோடு ஓடுது. இத நல்லா மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தப்போ அந்த ட்ரில் ஒரு சுத்துக்கு 0.1 இன்ச் ஆழத்துக்கு இறங்கியிருக்கு. மாடர்ன் டைமண்ட் ட்ரில் கூட கிரானைட் கல்லுத 0.002 இன்ச் தான் இறங்கும். ஆனா 4500 வருஷத்துக்கு முன்னாடி செம்பு உளி வச்சுட்டு எப்படி இவ்வளவு வேகமா இவ்வளவு ஆழமா துளையிட்டாங்க? இதுக்கு குறைஞ்சது 2 டன் அழுத்தம் கொடுக்கணும். கிறிஸ்டபர் டன் என்ன சொல்றாருன்னா, அவங்க அல்ட்ராசானிக் தொழில்நுட்பம் அல்லது நமக்கு தெரியாத ஒரு அட்வான்ஸ்ட் மெஷின் வச்சிருக்கணும்னு சொல்றாரு. டன் சொல்றபடி பிரமிடு ஒரு பெரிய மின்சார உற்பத்தி நிலையம். ராணியறை இங்கதான் ஹைட்ரஜன் வாயு உற்பத்தி செய்யப்பட்டதாம். ராணியறை சுரங்கங்கள் வழியா ஜிங்க் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் போன்ற கெமிக்கல்ஸ் உள்ள அனுப்பப்பட்டு ரியாக்ஷன் நடந்து ஹைட்ரஜன் வந்திருக்கு. கிராண்ட் கேலரி இதுதான் வாயுவை மேல கொண்டு போற வழியா இருந்திருக்கு. மன்னர் அறை இங்க இருக்கிற கிரானைட் கற்கள் அழுத்த மின் விளைவு மூலமா அதிர்வுகளை மின்சாரமா மாத்திருக்கு. அந்த கிரானைட் பெட்டி ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி செயல்பட்டு அதிர்வுகளை அதிகப்படுத்திருக்கு. தங்க உச்சி பிரமிட் உச்சியில இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட கல் இந்த ஆற்றலை மைக்ரோவேவ் அலைகளா வெளியே அனுப்பியிருக்கலாம். கேட்கவே அதிரடியா இருக்குல்ல. இதுக்கு ஆதரவா ராணியறை சுரங்கங்கள்ல சில உப்புகள் படிஞ்சிருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனுஷனால போக முடியாத இடத்துக்கு ரோபோக்களை அனுப்பினாங்க. ராணி அறையிலிருந்து போற 2 சின்ன சுரங்கங்கள் சுமார் 20 சென்டிமீட்டர் அகலம்தான் இருக்கும். இதுக்குள்ள மனுஷன் போக முடியாது. 1993ல உப்புவாட் 2 அப்படிங்கிற ரோபோவை ருடால்ஃப் கேண்டன்பிரிங்க் அனுப்பினாரு. இந்த ரோபோ தெற்கு சுரங்கத்துல 65 மீட்டர் போய் ஒரு கதவுல இடிச்சு நின்னுது. அந்த கதவுல 2 காப்பர் கைப்பிடிகள் இருந்துச்சு. இதுதான் கேண்டன்பிரிங்க் கதவு. 2002ல பிரமிட் ரோவர் நேஷனல் ஜியோகிராஃபிக் லைவ் டிவில ஒரு ரோபோ அந்த கதவுல ஓட்டை போட்டு கேமராவை உள்ள விட்டுச்சு. பார்த்தா பின்னாடி இன்னொரு கதவு. 2011ல ஜெடி ரோபோ, இது இன்னும் அட்வான்ஸ்ட். இது உள்ள போய் அந்த கதவுக்கு பின்னாடி தரையில சிவப்பு மையால எழுதப்பட்ட குறியீடுகளை படம் பிடிச்சுது. இது 4500 வருஷமா யாராலும் பார்க்கப்படாத எழுத்துக்கள். 2015ல ஸ்கேன் பிரமிட்ஸ் அப்படிங்கிற டீம் காஸ்மிக் கதிர்களை வச்சு பிரமிட ஸ்கேன் பண்ணாங்க. எக்ஸ்ரே மாதிரி இது கல்ல ஊடுருவி காட்டும். 2017ல அவங்க ஒரு பெரிய விஷயத்தை அறிவிச்சாங்க. கிராண்ட் கேலரிக்கு நேர் மேல ஒரு விமானம் நிக்கிற அளவுக்கு பெரிய வெற்றிடம் இருக்கு. 2025ல வந்த லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மென்கவுர் பிரமிட்லையும் 3வது பிரமிட்லையும் இதே மாதிரி காற்று நிரப்பப்பட்ட அறைகள் இருக்கிறதா ரேடார் ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீசா பீடபூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கப்பாதைகளும் அறைகளும் இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான ரேடார் ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ மேல தெரியறது வெறும் ஐஸ்பர்க் நுனிதானா? அடியில ஒரு நகரமே இருக்கா? வரலாற்று புத்தகங்கள் பிரமிட் கிமு 2500ல கட்டப்பட்டதுன்னு சொல்லுது. ஆனா ராபர்ட் பவல் மற்றும் கிரெகாம் ஹேன்காக் வேற ஒரு கணக்கு சொல்றாங்க. அதுதான் ஓரியன் இணைப்பு கோட்பாடு. வானத்துல இருக்கிற ஓரியன் பெல்ட் நட்சத்திரங்களோட அமைப்பும் தரையில இருக்கிற 3 பிரமிடுகளோட அமைப்பும் அச்சசல் பொருந்துது. ஆனா இந்த நட்சத்திரங்கள் பிரமிட் உச்சியில சரியா நின்ன காலம் எது தெரியுமா? கிமு 10500, அதாவது
12,000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஸ்பிங்க்ஸ் சிலை மேல இருக்கிற அரிப்புகளை பாருங்க. ராபர்ட் ஷாக் அப்படிங்கிற ஜியாலஜிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த அரிப்பு காற்றுனால வந்ததில்ல, பல வருஷமா கொட்டின மழையால வந்தது. எகிப்துல கடைசியா எப்ப அவ்வளவு மழை பெஞ்சது? அதுவும் கிமு 7000க்கு முன்னாடி தான். அப்போ பாலைவனமாகிறதுக்கு முன்னாடியே அங்க நாகரிகம் இருந்திருக்கா? இவ்வளவு நேரம் நாம பார்த்தது கீசா பிரமிட் பத்தின ஒரு சிறு துளிதான். 23 லட்சம் கற்களை எப்படி அடுக்கினாடுன்னு தெரியல. 0.05 டிகிரி துல்லியத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. உள்ளே இருக்கிற அறைகள் கல்லறையா இல்ல பவர் பிளான்ட்டான்னு தெரியல. இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற பெரிய வெற்றிடத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டி ஒரு கதவை திறக்கும் போதும் பின்னாடி இன்னொரு பூட்டப்பட்ட கதவு தான் இருக்கு. இந்திய வேதங்கள்ல கூட விமானா அப்படிங்கறத பத்தி குறிப்புகள் இருக்கு. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கான்னு சில ஆய்வுகள் போகுது. போவிஸ் ஸ்கேல் வச்சு அளந்தா இங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எது எப்படியோ 4500 வருஷமா இல்ல அதுக்கும் மேலையா இந்த பிரமிட் நம்மள பார்த்து உங்க டெக்னாலஜி வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேக்குற மாதிரி அமைதியா நிக்குது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த பிக் வாய்டுக்குள்ள ஒரு ட்ரோன் போய் அங்க இருக்கிற ரகசியத்தை உலகத்துக்கு காட்டும். அன்னைக்கே வரலாறு மாற்றி எழுதப்படலாம். அது வரைக்கும் இந்த பிரமிட் ஒரு மர்ம முடிச்சாவே இருக்கட்டும். ஏன்னா மர்மங்கள் தான் மனுஷனை சிந்திக்க வைக்குது. நன்றி.